திருச்சிற்றம்பலம். நீங்கள் கேட்க இருப்பது இராசாங்க சமயம் சண்டமாருதம் சோமசுந்தர நாயக்கர் வரலாறு பாகம் 1. எழுதி ஒளிவடிவம் தந்திருப்பவர் செந்தமிழரசு கி. சிவகுமார் அவர்கள். திருச்சிற்றம்பலம். இராசாங்க சமயம். அன்று அரசவை நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. மக்கள் திரளாக கூடியிருந்தனர் என்பதை காட்டிலும் அங்கே பல சமயச் சான்றோர்கள் வீட்டிருந்தது வியப்பாக இருந்தது. இவர்களை ஒருங்கே காண்பது என்பது நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு செயல். சைவச் சான்றோர்கள், வைணவ ஆச்சாரியார்கள், சமண குருமார்கள், பௌத்த பிட்சுக்கள், கிறித்துவ பாதிரியார்கள், முகமதிய ஹாஜிக்கள் என அரங்கம் களை கட்டி இருந்த போது அவ்வளவு சமய ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆவலோடு நிகழப்போவதை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அங்கே என்ன நிகழப்போகிறது என்று யாருக்கும் தெரியாத நிலையில் ஒவ்வொருவரும் தமக்கு தோன்றியதை மற்றவரிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். நேரம் செல்ல செல்ல அங்கே ஒரு ஆவலின் அழுத்தம் அதிகரிப்பதும் மக்களின் உரையாடல் ஒலிகள் கூடுவதுமாக இருந்தன. அத்தனை மக்களுக்கும் தாம் அங்கே கூடியிருப்பது எதற்காக என்று தெரியாவிட்டாலும் அரசரின் அன்பு கட்டளைக்கு இணங்கவே அவர்கள் அங்கே கூடிவிட்டனர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே ராமநாதபுரத்தை மக்களின் மனங்கவர்ந்த அரசராக விளங்கி ஆட்சி புரிந்து கொண்டிருந்தவர் மேன்மை தங்கிய அரசர் பாஸ்கர சேதுபதி அவர்கள். சிவத்தின்பால் சொல்லொணாத அன்பு பூண்டவர். எனினும் எச்சமயமும் அரண் வகுத்த சமயமே என்ற கொள்கையும் உடையவர். அரசரின் சமணவுக்கு தெரிந்த காரணத்தினாலேயே அத்தனை சமய சான்றோர்களும் அங்கே ஒருங்கு கூடியிருந்தனர். திடீரென்று அரசவையில் சலசலப்பு. அங்கே இருந்த இரைச்சல் எல்லாம் நின்று போனது. சாந்தம் தவழும் அமைதி படர்ந்தது. காரணம், அவைக்குள் அரசர் எழுந்தருளியதே. யாவரும் எழுந்து நின்று தம் அன்பு கலந்த மரியாதையை வெளிப்படுத்தினர். அரசர் அனைவரையும் வணங்கி பின் ஆசனத்தில் அமர்ந்தார். எல்லோரும் தத்தம் இருக்கையில் அமர்ந்தனர். அரசரின் பார்வை வலப்பக்கமாக சென்றது. அந்தரங்க அமைச்சர் உடனே செயல்பட்டார். இளம் சிறுமிகள் இருவர் இறை வணக்கம் பாடினர். யாவரும் அப்பாடலின் கருத்திலும் இனிமையிலும் மெய் மறந்தனர். பின் அரசர் அரசவையை நோக்கி தம் கம்பீரமான குரலில் பேசத் துவங்கினார். எம் உயிரினும் மேலான எம் மக்களே, மக்களை நல்வழிப்படுத்துகின்ற பல்வேறு சமயங்களை சார்ந்த குருமார்களே, எம் அரசு அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளே, அனைவருக்கும் எம் வணக்கங்கள். காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அரசாட்சி ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்று உங்களுக்கே தெரியும். இன்று அரசாட்சி எப்படி நிகழ்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். அரசருக்கும் மக்களுக்கும் இருக்கும் இடைவெளி கடந்த காலங்களில் குறைந்து கொண்டே வருவது நாம் எல்லோரும் உணர்ந்து வருகின்ற ஒன்றுதான். இனி எதிர்காலத்தில் இந்த இடைவெளியே இல்லாமற் போனாலும் போகும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நாமெல்லாம் இங்கே எதற்காக கூடியிருக்கிறோம் என்று எல்லார் முகத்திலும் ஒரு தவிப்பை பார்க்க முடிகிறது. பெரியவர்கள் எம்மை பொறுத்து அருள வேண்டும். அரசராக இருக்கின்ற எம் சொல்லை மதித்து இங்கே குழுமி இருக்கின்ற சான்றோர்களை தலை சாய்த்து வணங்குகின்றோம். நாம் அழைத்த காரணத்தையும் நாமே விளக்கிச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த பாரத நாடு புண்ணிய நாடு. இங்கே பல சமயங்கள் தழைத்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு சமய தலைவர்கள் தத்தம் சமய உண்மைகளை கூறி மக்களுக்கு சமய சிறப்பை விளக்கி வருகின்றார்கள். இதுவே சில சமயம் எல்லை கடந்து ஆதாரமின்றி மற்ற சமயங்களை தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசுகின்ற நிகழ்வுகளும் நிகழ்ந்து அவை எம் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. எனவே எமக்கு ஒரு உத்தி தோன்றியது. அது என்னவென்றால், ஒரு பொது அரங்கம் ஏற்பாடு செய்து ஒவ்வொரு மத தலைவரும் அல்லது குருமாரும் தம் சமய சிறப்புகளை எடுத்து கூறி தம் சமயம் மற்றவற்றை காட்டிலும் ஏன் உயர்ந்தது என்ற காரணங்களையும் கூறி தக்க சான்று காட்டி நிறுவ வாய்ப்பு தரலாமே என்பதுதான். எனவே இங்கே குழுமி இருக்கின்ற சமய ஞானிகளும்
யார் வேண்டுமானாலும் இவ்வரங்கத்தில் வந்து தம் சமய கருத்துக்களை துணிவாக எடுத்து கூற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அப்படி கூறுவோர்கள் மற்ற சமய ஞானிகள் தொடுக்கும் கணைகளுக்கு உரிய பதில்களையும் தர வேண்டும். எந்த சமய சான்றோர் தம் கருத்தை பதிவித்து தம் சமயமே உயர்ந்தது என்பதை நிரூபிக்கின்றார்களோ அவர்களுக்கு மிக உயர்ந்த விருதான சண்டமார்தம் என்ற பட்டம் இவ்வரசவையில் எம்மால் வழங்கப்பெறும். இதோ என்ற அரசரின் முன் பணியாள் ஒரு தட்டை நீட்டுகின்றார். அதில் சிவப்பு வெல்வெட் துணியில் மின்னிக் கொண்டிருந்த 2 பொன் தோடாக்களை அரசர் கையில் எடுத்தபடி, இதோ பாருங்கள், இந்த தங்க தோடாக்கள் இவ் அவையில் சண்டமார்தமாக தேர்வு பெற்றவருக்கு எம்மால் அணிவிக்க பெற்று அவர் கௌரவிக்க பெறுவார். எனவே இருகரம் கூப்பி சமய சான்றோரை இந்நிகழ்வு சிறக்க ஒத்துழைப்பு நல்குமாறு யாம் வேண்டிக் கொள்கின்றோம் என்று கூறி அரசர் நிறுத்தினார். சமய சான்றோர்கள் பலர் அரசரின் இந்த ஏற்பாட்டை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவரவர் முகத்தில் தோன்றிய வியப்புக்குறியே காட்டிற்று. தத்தம் ஆதரவாளர்களோடு கிசுகிசு என ரகசியம் பரிமாறிக்கொண்டார்களே தவிர யாரும் தம் சமயமே உயர்ந்தது என நிலைநாட்ட முன்வரவில்லை. நேரமோ சென்று கொண்டிருந்தது. அரசருக்கு நம்பிக்கை நழுவிக் கொண்டிருந்தது. மற்ற சமயத்தார் இருக்கட்டும், இந்த மண்ணிலே மட்டுமின்றி அயல் மண்ணிலேயும் இந்திய சமயமே வேதாந்தம் தான் என்று விதைத்துக் கொண்டிருந்த வேதாந்தி ஒருவருமே ஏன் முன்வரவில்லை என்று அரசருக்கு புரியவில்லை. அது போகட்டும், சமய நூல்கள், சாத்திர நூல்கள் வேறு எச்சமயத்திற்கும் இல்லாதவாறு தமக்கே பெரும் சொத்தாக கொண்ட சைவ சமயத்திலுமா ஒருவரும் தம் சமயத்தை நிலைநிறுத்த? என்னவோ திடீரென்று அவருடைய எண்ணம் தடைப்பட்டது. காரணம் என்ன என்று கேட்டால், ஆண்டோர் அவையில் ஒருவர் எழுந்து நின்றார். கட்டுமத்தான தேகம், அழகிய திருமேனியில் பளிச்சென்று ஒளிபடுகின்ற திருநீற்றுக்கற்றை, கழுத்தை அலங்கரிக்கும் சிறந்த சிவச்சின்னமாம் உருத்ராட்சம், எளிமையான வடிவம், ஆனால் முகத்திலோ உறுதியின் வெளிப்பாடு, கண்களில் ஞானம் ஒளி வீசி யாவரையும் கவர்கின்ற கவர்ச்சி. இவர் சைவ சமயத்தை சார்ந்த இளைஞர் என்று பார்த்தால் புரிகிறது. ஆனால் யார் இவர்? எழுந்து நிற்பதற்கு காரணம் அரசரின் ஏற்பாட்டில் பங்கு கொள்ள ஆயத்தம் என்று அறிவிக்கவா? இத்தனை சமய புலிகளுக்கிடையே தப்பிக்குமா இந்த சைவ பசு என்று யாவரும் அவரையே அமைதியுடன் நோக்கிக் கொண்டிருந்த போது அமைதியை கலைத்தார் அரசர். தங்கள் பெயர்? அடியன் சோமசுந்தரன், மதராஸ் என்னுடைய சொந்த நகரம். மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் சைவ சமயம் சார்ந்தவர் என்று தெரிகிறது. மேன்மை தங்கிய அரசர் பெருமானே, சைவம் என்று பொதுவாக கூறுவதை காட்டிலும் சித்தாந்த சைவம் என்று கூறிக்கொள்வது பொருத்தமாக இருக்கும். ஓ, மகிழ்ச்சி. சைவத்தில் பல உட்பிரிவுகள் உண்டு என்பதை நாம் அறிவோம். ஆக சித்தாந்த சைவமே சமயம் என தாங்கள் சபையில் நிலைநிறுத்தப் போகின்றீர்களா? ஆம் அரசே, இவ் ஏற்பாட்டை தாங்கள் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உண்மை அரசே, எம் வாதத்தை 3 பிரிவுகளாக சமர்ப்பிக்க உள்ளேன். ஓ, நன்று, சொல்லுங்கள். முதலில் பரபக்கம், அதாவது பல்வேறு சமய உண்மைகளை எடுத்து கூறி அவற்றில் பல தடைகளை எழுப்பி அந்தந்த சமயங்களில் அவற்றிற்கான விளக்கமின்மையை எடுத்து கூறுவது. இரண்டாவது சுபக்கம், எம் சித்தாந்த சைவத்தின் கொள்கைகளை எடுத்து கூறி முன்னே எழுப்பப்பட்ட அதே தடைகளை இங்கே எம் சமய கொள்கைகளினால் விளக்குவது. ஓ, நன்றாக இருக்கிறது. மூன்றாவது எம் சமயம் பற்றி எவர் தடைகள் எழுப்பினாலும் அவற்றை எம் சமய உண்மைகளை கொண்டு உடைத்தெறிவது. அரசரின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. உம் பேச்சில் தெளிவு இருக்கிறது. எம் கொள்கைகளிலும் அத்தெளிவு உண்டு அரசே. நன்று நன்று என்றவர் அவையை நோக்கி, இனி சோமசுந்தரன் என்னும் இவ்விளைஞர் தம் சித்தாந்த சைவ கொள்கை விளக்கங்களை இந்த அவையிலே எடுத்து கூறி தம் சமயமே எல்லா சமயங்களுக்கும் உயர்வு என நிலை நாட்டுவார். ஒருவேளை இன்றைய தினம் இந்நிகழ்வு முற்றுப்பெறாவிடில் தொடர்ந்து நாளை மறுதினமும் நிகழ்ச்சி தொடரும்.
இவருக்கு பிறகு யாராவது வாதிட்டு தம் சமயமே உயர்ந்தது என நிறுவ முன் வந்தாலும் அவர்களுக்கும் தகுந்த வாய்ப்பு தரப்படும் என்று அரசர் அறிவித்தார். பின்னர் நிகழ்ந்தது சைவ சமய வரலாற்றில் பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. சோமசுந்தர நாயக்கர் என்று மதராஸ் சைவ உலகிற்கு அறிமுகமான அந்த இளைஞர் 3 நாட்கள் தொடர்ந்து பரபக்கம், சுபக்கம், சமயமின்மை என்று முப்பரிமாணங்களில் சைவ சமயமே சமயம், அதில் சார் சிவமே தெய்வம் என்று நிறுவினார். அவர் எடுத்து வைத்த வாதங்கள், அவற்றில் இருந்த உண்மைகள், அவரின் ஆணித்தரமான சான்றுகள் என்ற இவையெல்லாம் மற்ற சமய சான்றோர்களை வாயடைத்து போகச் செய்தது. தடை எழுப்ப எவருக்கும் துணிவே வரவில்லை. சோமசுந்தர நாயக்கருக்கு தம் சமயம் மட்டுமன்று மற்ற சமய அடிப்படை கொள்கைகளும் மிக தெளிவாக தெரிந்திருந்த காரணத்தால் அவரிடம் கேள்வி கேட்க யாவரும் அஞ்சினர். நிறைவாக அம்மாபெரும் அரங்கம் சைவ சமயமே எச்சமயத்தினும் உயர்ந்தது என தீர்ப்பு வழங்கி மகிழ்ந்தது. யாவரும் போற்ற அரசர் சோமசுந்தர நாயக்கருக்கு சண்டமாருதம் என்ற பட்டம் வழங்கி சண்டமாருதம் சோமசுந்தர நாயக்கர் வாழ்க என்று அரசரே முழங்க, அரசவையும் அதை வழிமொழிய வானத்தை எட்டியது வெற்றி களிப்பு. பின்னர் தங்கத் தோடாக்களை நாயக்கரின் 2 கரங்களிலும் அணிவித்தார் அரசர். இவரே தம் சமய கொள்கை விளக்கங்களினால் சூறாவளி போல் சுழன்றடித்து மற்ற சமயங்களை கலங்க வைத்த சண்டமாருதம் என்று உலகிற்கு காட்டும் அடையாளங்கள் என்று அறிவித்தார். ஓர் உயர்ந்த பொன்னாடையை கையிலே எடுத்து அரங்கு அதிர தென்னாடுடைய சிவனே போற்று என்று முழங்கி அவருக்கு அணிவிக்க, அவையோர் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பதில் முழக்கம் செய்து மகிழ்ந்து கரவொலி எழுப்பினர். அப்போது யாரும் எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது. அரங்கசாமி தேவாரம் பாடினால் எந்த பணியை செய்கின்றவரும் நிறுத்திவிட்டு அப்பாடலை கேட்டு ரசித்தே ஆக வேண்டும். அப்பாடலின் பொருள் என்ன என்பது பலருக்கு புரியாமல் போனாலும் பாட்டு என்னவோ சிவனை பற்றியது என்று மட்டும் தெரிந்து கொள்வார்கள். சிலர் அரங்கசாமி இப்படி எல்லோரும் கேட்கும்படியாக எப்போது பாடுவான் என்று தெரிந்து வைத்துக் கொண்டு அப்பாடலை கேட்டு வந்தார்கள். சூளையில் சூரிமுத்து மேஸ்திரி தெருவும் விஜய விக்னேஸ்வரர் கோயில் தெருவும் குறி சந்திக்கிற இடத்தில் ஒரு கோயில் குளம் உண்டு. தினமும் சிறுவன் அரங்கசாமி காலையில் அங்கு வந்துதான் குளிப்பான். பிறகு தெற்கு பக்கமாக இருக்கிற படியில் உட்கார்ந்தபடி தேவாரம் பாட ஆரம்பித்து விடுவான். சாதாரண மக்களே அரங்கசாமியின் பாடல் கவர்ந்தது பெரிதல்ல. அந்த கோயில் குளத்தை ஒட்டி ஒரு பூங்கா உண்டு. அங்கு தங்கியிருந்த அச்சுதானந்தர் என்கின்ற வேதாந்த விற்பனரும் அரங்கசாமி பாடலில் பெரிதும் கவரப்பெற்றார். பல நாள்கள் அப்பாடல்களை கேட்டு வந்தவர் ஒரு நாள் அரங்கசாமியை தன் இருப்பிடத்திற்கு தெரிவித்தார். ஆற தழுவி கொண்டார். தம்பி, உன் பேர் என்ன? அரங்கசாமிங்க ஐயா. யார் வீட்டு பையன்? விஜய விக்னேஸ்வரர் தெரு ராமலிங்கர் பையன். அழகா பாடுறியப்பா. யார் சொல்லி கொடுத்தா? அப்பா தான் கற்றுக் கொடுத்தார். இதற்குள் வெளியே வாசலில் யாரோ வந்தது போல இருந்தது. யார் அது என்றார் அச்சுதானந்தர். நான் தான் ராமலிங்கம். என் பையன் அரங்கசாமியை தேடி வந்தேன். இங்க இருக்கிறதா சொன்னாங்க. சாமி, என் பையன் தப்பு ஏதாவது பண்ணிட்டானா? சற்று பதட்டத்தோடு கேட்டார் ராமலிங்கம். அடட, என்னப்பா பேசுற நீ? உன் பையனுக்கு நல்லா பாட கத்து கொடுத்துருக்க. அதை நான் பாராட்டிட்டு இருக்கேன். அப்படியா? மகிழ்ச்சிங்க ஐயா. அவனுக்கு நீங்க வடமொழி கத்துக் கொடுக்க முடியுமாங்க ஐயா? தாராளமா, நாளையிலிருந்து பாடத்தை ஆரம்பிக்கலாம். வர சொல்லு. சிறுவன் அரங்கசாமிக்கு வாழ்க்கையில் அது ஒரு திருப்பு முனை. வடமொழி கற்றுத்தந்தது மட்டுமல்ல, சங்கர வேதாந்தியான அச்சுதானந்தர் அரங்கசாமியை கும்பகோணத்திற்கு அழைத்து சென்று தீட்சையும் வாங்கி தந்தார். குரு சீடன் இருவரும் வேதாந்த விசாரம் செய்து விவாதிப்பார்கள். குரு வேதாந்தத்தில் பல கொள்கை விளக்கங்கள் மேடைகளில் செய்து வந்தார். நாளாக நாளாக அரங்கசாமிக்கு குருவின் மேல் சொல்லனாத அன்பும் மரியாதையும் அதிகரித்து வந்தன. பள்ளி படிப்பை சென்னை கிறித்துவ கல்லூரியிலே படித்து வந்த அரங்கசாமி தனது தாய்மொழியான தெலுங்கோடு தமிழும் ஆங்கிலமும் முறையாகவும்
முழுமையாகவும் கற்றான். குருவும் சீடரும் சமண பௌத்த சமயங்களின் கொள்கைகளை அலசி ஆராய்ந்தார்கள். முடிவாக சங்கரரின் அத்வைத கொள்கையே மேலானது என்று தீர்மானித்து எல்லோருக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியிலும் ஈடுபட்டார்கள். ஆனால் ஈசன் திருவுளமோ வேறு விதமாக இருந்தது. அரங்கசாமி, அரங்கசாமி! வாயிலில் யாரோ அழைக்கின்ற ஒலி கேட்டு விரைந்தான் அரங்கசாமி. கையில் அடுக்கிய தாள்களோடு நின்றிருந்தார் ஒருவர். யார் நீங்க? நின்றிருந்தவரை வினவினான் அரங்கசாமி. நீதான் அரங்கசாமியா? ஆமா. ஏன்? நான் கவுனீர் பதிப்பகத்திலேருந்து வரப்பா. இங்கிலீஷ்ல ப்ரூஃப் பார்க்கறதுக்கு உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. ஓ, என்ன விஷயம் இந்த ப்ரூஃப்? அது தெரியலப்பா, ஏதோ சிவசம்பந்தமா இருக்கும் போல இருக்கு. சரி, கொடுங்க, பார்த்து அனுப்புறேன். அம்மா எடுத்து வைத்திருந்த காலை உணவை முடிச்ச கையோட ஆங்கிலத்தில் வந்திருந்த ப்ரூஃபை எடுத்து அரங்கசாமி சரிபார்க்க அமர்ந்த போது காலை 9 மணி என்று விஜய விக்னேஸ்வரர் கோயில் மணி காலை பூசைக்காக ஒலித்த போது தெரிந்து கொள்ள முடிந்தது. எங்கடா சட்டையை போட்டுக்கிட்டு இந்த நேரத்தில் கிளம்புற என்று அப்பா கேட்ட போதும் அவன் நாள் முழுக்க என்னவோ கையில அந்த பிரஸ்காரர் கொடுத்த பேப்பரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வெளியில தான் போயிட்டு வரட்டுமே என்று பரிவோடு அம்மா ஒப்புதல் தந்த போதும் அரங்கசாமி எதையும் காதில் வாங்கியவனாகவே தெரியவில்லை. ஏதோ சிந்தனையாகவே இருந்தான். வெளியே விரைந்து சென்று தம் ஆன்மீக குருவாம் அச்சுதானந்தர் இருப்பிடத்திற்கு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல வந்து சேர்ந்தார். வாசலில் நின்று சாமி என்று அழைத்தான். அச்சுதானந்தருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வா ரங்கசாமி, என்ன இந்த நேரத்தில்? ஏதாவது முக்கியமான செய்தியா? அரங்கசாமி உள்ளே நுழைந்து அச்சுதானந்தரின் திருவடியில் விழுந்து வணங்கினான். இருக்கட்டும், நல்லா இருப்பா, எழுந்திரு என்றவர் அருகே இருந்த ஆசனத்தை காட்டிய போது அரங்கசாமி கீழே அமர்ந்தான். எந்த காலத்திலும் அவருக்கு சமமாக அமர்ந்தவன் இல்லை அரங்கசாமி. அவர் மீது அபரிவிதமான அன்பும் மரியாதையும் காட்டுகிறவன் அவன். அச்சுதானந்தர் அரங்கசாமியின் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சியை கவனித்தார். சொல்லு அரங்கசாமி என்றவுடன் அரங்கசாமி, சாமி, பதி என்றால் என்ன என்று கேட்டார். அச்சுதானந்தர் வியப்புடன் பார்த்தார். அரங்கசாமி பதிலை எதிர்பார்த்தவன் போல மீண்டும் கேள்விகளை மேற்கொண்டு அடுக்கினார். பசு என்றால் என்ன? பாசம் என்றால் என்ன? அரங்கசாமி கேட்ட கேள்விகளை சற்று நேரம் காதிலே வாங்கி சிந்தித்தபடி இருந்தவர், அரங்கசாமி, யார் சொன்னார்கள் இவற்றை உனக்கு என்று மட்டுமே கேட்டார். ஐயா, கவுனி ரச்சகத்திலிருந்து ஆங்கில ப்ரூஃப் பார்க்க எனக்கு ஒரு நூலை அனுப்பி வைத்தார்கள். அதில் தான் இவற்றை படித்தேன். இன்று முழுவதும் அதுதான் எனக்கு வேலை. ஓ, அதான் இந்த பக்கமே வரலையா? நானும் வீட்டுக்கு ஆள் சொல்லி அனுப்பலான்னு தான் நினைச்சேன். அப்புறமா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுவிட்டேன் என்றார். சாமி, என் கேள்விகளுக்கு இன்னும் பதில் தாங்கள் தரலையே. அரங்கசாமி, நீ கேட்ட சொற்கள் எல்லாம் சைவ சமயத்திற்கு உரியன. நம்ம வேதாந்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு மாறான கொள்கை அது என்றார் அச்சுதானந்தர். அரங்கசாமி மீண்டும் வலியுறுத்தி கேட்டான். மாறான கொள்கைங்கிறது சரிங்க சாமி, ஆனா அவை என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே, நீங்க எனக்கு விளக்க வேண்டும் என்றார். உனக்கு என்ன அவ்வளவு ஆர்வம் அரங்கசாமி? சாமி, என்னை மன்னிக்கணும். இன்னைக்கு அந்த செய்திகளை படிச்ச போது அதுல ஏதோ பொருள் இருப்பது போல உணர்றேன். அது ஆங்கிலத்தில் படிச்ச போது முழுமையா உணர முடியல. அதான் தங்கள் வாயால கேட்க விரும்பி வந்தேன் என்று அரங்கசாமி கூறியதும் அச்சுதானந்தர் தொடர்ந்தார். அரங்கசாமி, உன் ஆர்வத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பிரம்மம் ஒன்றே பொருள் என்ற கொள்கை கொண்ட நம்ம வேதாந்தத்தை தவிர வேறு விஷயங்களில் எனக்கு தெளிவும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அதனால இந்த விஷயத்துல உனக்கு அதிகமா உதவ முடியாம இருக்கிறப்பா என்று அச்சுதானந்தர் தெளிவுபடுத்தியதும் அரங்கசாமி எழுந்து மீண்டும் குருநாதர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். சாமி,
இந்த நேரத்தில் உங்களை சிரமப்படுத்தினதுக்கு மன்னிக்கணும், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் என்றதும் அவனை தழுவி அனுப்பி வைத்தார் அச்சுதானந்தர். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவர் அரங்கசாமியை பார்க்கவே இல்லை. ஏன்பா தம்பி, நேரமாச்சுப்பா என்று குரல் கொடுத்தார் பெரியவர். ஐயா, இது 5 நிமிஷங்க ஐயா என்று அரங்கசாமி சொன்னதும் அந்த பெரியவர் அழுத்து கொண்டே, இப்படியே தான் அரை மணி நேரமா சொல்லிட்டு இருக்க, ஏப்பா உன்னால நான் வீட்டுக்கு போறது தாமதமாகுதுப்பா. இங்க பாரு, இது மாதிரி 1 மாசமா நான் தாமதமாவே போய் வீட்டில் பாட்டு வாங்கிட்டு இருக்கேன் என்றார். மதராஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அந்த நூலகத்தில் தான் அரங்கசாமி 1 மாத காலமாக குடியிருந்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. சைவ சமய சாத்திரங்கள் 14 என்று அந்த ஆங்கில ப்ரூஃப் செய்தியை படித்ததால் அந்த நூல்களை தேடி அரங்கசாமி அலைந்தான். என்ன வியப்பு! நூல்களை பற்றி மட்டுமல்ல, நூல்கள் இருக்கிற செய்தி கூட திருநீர் பூசிக்கொண்டிருந்த பலருக்கு தெரியவில்லை. சிவன் கோயில் அடியார்கள், குருமார்கள், நூல் விற்பனை நிலையங்கள் என்று பலரையும் அணுகி அணுகி ஏமாந்து போனான் அரங்கசாமி. பிறகு அரங்கசாமிக்கு சிவன் கோயிலில் ஒரு சைவ பெரியவரின் தொடர்பு கிடைத்தது. அவரிடம், ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, பதி பசு பாசம் அப்படின்னா என்ன? சைவத்தில் இதை பெருசா சொல்றாங்களே என்று கேட்டார். அந்த பெரியவர் அரங்கசாமியை பார்த்து புன்னகைத்தார். தம்பி, உன்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்குப்பா. சிவனை கோயிலில் கும்பிட வரவங்களுக்கு கூட இல்லாத ஆர்வம் உனக்கு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். அவர் வியப்பை அரங்கசாமி பொருட்படுத்தியதாகவே தெரியவில்லை. ஐயா, நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலையே என்று நினைவுபடுத்தினார். தம்பி, எனக்கும் அவ்வளவா தெரியாது. திருமந்திர பாட்டு ஒன்று எனக்கு தெரியும், அதுல தான் இந்த 3 வரும். திருமந்திரம்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பாடின பாடல்கள் தேவாரங்கிறது போல திருமூலருங்கிற ஒரு மகா ஞானி திருமந்திரம் பாடியிருக்கார் என்று அவர் முடிப்பதற்குள்ளேயே அரங்கசாமி, அந்த பாட்டு என்னவோ சொன்னீங்களே சாமி என்று குறுக்கிட்டார். பெரியவர் சிரித்துக் கொண்டார். பாடலை சொல்வார் என்று காத்திருந்த போது அரங்கசாமி வியக்கும் வண்ணமாக அப்பாடலை அழகாக பாடி காட்டினார் அவர். அதுவும் அரங்கசாமிக்கு நல்லதாக போயிற்று. ஏனென்றால் பாடலை அவர் நிறுத்தி நிதானமாக பாடி முடிப்பதற்குள் அந்த பாடலை மனனமே செய்துவிட்டான் அரங்கசாமி. பதிபசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதிபசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்றணுகா பசு பாசம் பதியணுகில் பசு பாசம் நிலாவே. பதியினை சென்றணுகா பசு பாசம் பதியணுகில் பசு பாசம் நிலாவே. அவர் பாடி முடித்ததும் அரங்கசாமி கேட்டான், பாடலுக்கு விளக்கம் சொல்வதாக கூறினீர்களே, அடே அப்பா தம்பி, என்ன உனக்கு இவ்வளவு அவசரம்? என் குரல் வளம் பற்றி நீ ஒண்ணுமே சொல்லலையே என்றார் பெரியவர். ஐயா மன்னிக்கணும், ரொம்ப அழகா பாடினீங்கன்னு நான் சொல்லியிருக்கணும், என் ஆர்வத்தில் பாருங்க நான் மறந்துட்டேன் என்று வெட்கப்பட்டான் அரங்கசாமி. சிரித்தார் பெரியவர். அப்பா, இந்த பாட்டோட விளக்கத்தை நான் சுருக்கமா சொல்றேன். பொருள் 3. அவை பதி பசு பாசம். பதிங்கிறது சர்வ வல்லமை பொருந்திய கடவுள். பசுங்கிறது எந்த வல்லமையும் இல்லாத உயிர். பாசம் என்பது பதிக்கும் பசுவுக்கும் இடையிலே இருக்கிற குற்றம். இந்த 3மே தொடக்கம் இல்லாதவை. பசு பாசம் சேர்ந்திருக்கின்ற 2 பொருள்கள், அதாவது பசுவும் பாசமும் சேர்ந்திருக்கின்ற 2 பொருள்கள். பசுவானது பதிப்பொருளை போய் தானாக சேராது. காரணம், பசு பற்றி இருக்கின்ற பாசம்தான். பதி கருணையே காரணமாக பசுவாகிய உயிரை ஆட்கொள்ளுகிற பொழுது இந்த துன்பம் தருகிற பாசம் இருக்கிறது அல்லவா, அது விடுபட்டு போகிறது என்று முடித்த பெரியவர், தம்பி
இதுதான் எனக்கு அந்த பாட்டுக்கு தெரிஞ்ச பொருள் என்று கூறினார். அரங்கசாமி தொடர்ந்து கேட்டார். பதினா கடவுள், பசுனா உயிர், பாசம்னா இரண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய தடை. அப்படிதான் இல்லையா? ஆக அற்புதம் தம்பி, உடனே புரிஞ்சுக்கிட்ட என்ற பெரியவரை இடைமறித்த அரங்கசாமி, ஐயா மன்னிக்கணும், இப்பத்தான் எனக்கு குழப்பம் அதிகமாகி இருக்கு. கடவுள் உயிரை அணுகணும்னு சொல்றீங்க, ஆனா உயிராகிய நாம தான் கோயில் குளம்னு சாமியை தேடுறோம், அதாவது பதிய அணுகிறோம். எப்படி நீங்க கடவுள் உயிரை அணுகணும்னு சொல்றீங்க என்றதும் பெரியவர், தம்பி முதல்லயே சொன்னேன் எனக்கு ஓரளவு தான் தெரியும்னு. ஒண்ணு செய்ய, கிறித்துவ கல்லூரி நூலக பொறுப்பாளர் எனக்கு தெரிஞ்ச நண்பர், அங்கே எல்லா புத்தகங்களும் உண்டு, நீயா படிச்சு தெரிஞ்சுக்க என்றதும் அரங்கசாமி, ஐயா அந்த கல்லூரியில தான் நான் படிச்சேன், ஆனா அங்க இந்த சைவ நூல்கள் இருக்குமா என்று ஐயமுடன் கேட்டார். இருக்குப்பா, நீ போ என்று அவர் கூற, அவர் காட்டிய வழியில் கடந்த 1 மாதமாக இந்த நூலகத்தில் சைவ சாத்திர நூல்களில் தஞ்சம் புகுந்தான் அரங்கசாமி. தம்பி லைப்ரரிய பூட்டணும்பா, முடிச்சாச்சா இல்லையா என்ற குரல் கேட்டதும் இதோ என்று கிளம்பினான் அரங்கசாமி. இதன் அடுத்த பகுதி வருகின்ற புதன் அன்று ஒளிபரப்பாகும். திருச்சிற்றம்பலம்.